நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 நாளாகமம் 29 அதிகாரம் 18 வசனம். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம் என்பதே. அரசனான தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று மிகுந்த ஆசையுடன் இருந்தான். கர்த்தரோ அதை நிராகரித்து விட்டார். ஆனாலும் உன்னுடைய மகனான சாலமோன் எனக்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்றார். இதை கேட்ட தாவீது துதி பாடல்களை பாடி, நான் எம்மாத்திரம், நீரே என்னை இதுநாள் வரைக்கும் நடத்தினீர் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இதற்கு பிறகு இஸ்ரவேலின் சபையாருக்கு முன்பாக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண தாவீது தொடங்கினார். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு தாவீது ராஜாவும் ஜனங்களும் மனப்பூர்வமாக காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஜனங்கள் எப்போதும் மனப்பூர்வமாக இருக்க வேண்டும், இதே சிந்தையும் மனதும் அவர்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஆலயத்தை கட்டப்போகிற தன்னுடைய மகனான சாலமோனுக்காகவும் ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கென்று உற்சாகமாக மனப்பூர்வமாக காணிக்கைகளை கொடுத்த ஜனங்களுக்காகவும் தாவீது ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட ஒரு காரியத்தை தொடங்கும்போது நாம் மட்டுமல்ல, நம்முடன் கூட இருப்பவர்களுக்கு ஒரு மனதுடன் மனப்பூர்வமாக இணைந்து செயல்பட வேண்டிய சிந்தையும் இருக்க வேண்டியது அவசியமாகும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தருடைய மகிமைக்கென்று செயல்படும்படியாக ஜெபம் பண்ணுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக அனைத்து திருச்சபையாரும் இணைந்து செயல்படும்படியாக கிருபை தாரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.